அப்பா சிறுகதை. கந்தன் அன்று ஆபீஸுக்கு வரவில்லை. கந்தன் எங்கோ தொலைஞ்சிட்டான். டீ கொண்டு வர நேரமாச்சு. ஆளையே காணோமே என்று கோபத்தோடு வினவினார் தலைமை கணக்கர் ராமன். இன்னைக்கு ஆளை காணோம், உங்ககிட்ட லீவு சொல்லலையா? உடம்பு சரியில்லை போல என்றார் சாரதி. ஆபீஸே கந்தனுக்கு காத்திருந்தது. சிற்றுண்டி கடை அருகில் 30 அடி தூரத்தில் இருந்தாலும் கந்தனை அனுப்பி எல்லோருக்கும் டீ வாங்கி வர சொல்லுவார்கள். கந்தன் ஒரு கடைநிலை ஊழியன். இந்த வேலை என்று குறிப்பிட்டு சொல்லும்படியாக இருக்காது. அவன் இல்லாவிட்டாலும் ஆபீஸே நடக்காது என்று தோன்றும். கந்தா, மார்க்கெட்டுக்கு போய் 1 கிலோ தக்காளி, 1/2 கிலோ வெண்டைக்காய் வாங்கி வீட்டில் கொடுத்துட்டு வா. வீட்டில் சவுத்துக்கு வெள்ளை அடிக்கணும். சனிக்கிழமை காலையில் வா கந்தா. கூரையில் ஆண்டனா கட்டணும். உன் உதவி வேணும்பா. இப்படி பல சொந்த விஷயங்களும் அவனால் கவனிக்கப்பட்டவை. அவன் இன்று வராததால் எல்லோருக்கும் போகம். நாளைக்கு வரட்டும், சீட்டை கிழிச்சிடணும் என்று சூளுரைத்தார்கள். மறுநாள் கந்தன் ஆபீஸுக்கு வந்த பொழுது அவனை ஆளுக்கு ஒரு கேள்வி கேட்டார்கள். கந்தன் பதில் பேசவில்லை. கையில் ஒரு வெள்ளை கவரை வைத்துக்கொண்டு ராமன் இருக்கை அருகே வந்தான். ஏன் நேத்து வல்ல? அனுமதி கேட்டுத்தானே லீவ் எடுக்கணும் என ராமன் புலம்பிக் கொட்டினார். கந்தன் பதிலே சொல்லாமல் மெதுவாக அந்த கவரை காட்டினான். அரசு விவசாயத்துறை, துபாய் என்ற பச்சை எழுத்துக்கள் கவர் மேல் மினுமினுத்தன. அதை பிரித்து படித்த ராமனுக்கு மிகுந்த வியப்பு ஏற்பட்டது. அடடே, உனக்கு துபாயில வேலை கிடைச்சிருக்குது, வாழ்த்துக்கள் என்றார் பொறாமையுடன். ஆபீஸ் நம்பர்கள் அனைவரும் அருகே வந்து அந்த கவரை பார்த்தார்கள். கந்தன் மெதுவாய் சொன்னான், என் நம்பர் துபாயில் இன்ஜினியராக இருக்காங்க, அவங்க பார்த்து ஏற்பாடு செஞ்சது தான். நேற்று காலையில் தான் போஸ்டில் வந்தது, அதனால பாஸ்போர்ட்க்கு அப்ளை பண்ண போயிட்டேன். 20 வருடமாக தலைமை கணக்கராக இருக்கும் தனக்கு ஓய்வு பெறும் முன் மேனேஜர் பதவி கிடைக்காது என்ற ஏமாற்றம் அவர் குரலில் ஒலித்தது. என்ன முதுகலை பட்டம் வாங்கி என்ன பிரயோஜனம்? 3000க்கு மேலே தாண்ட மாட்டேது. நான் பார்த்து வளர்த்தவனுக்கு மேனேஜர் பதவி, அதுவும் துபாயில், சம்பளம் 50,000 அம்மா அப்படின்னு புலம்பினாரு. இதெல்லாம் நம்பாத, ஒரே மாசத்துல உன்னை தூக்கிடுவான், துபாய்க்காரன் மோசம் என எச்சரித்தார். பின் கேண்டீனுக்கு போலாம் வாங்க என்று கூப்பிட அவர், எனக்கு வயிறு சரியில்லை, நான் வரல என பொறாமையுடன் கூட்டம் அவன் பின் தொடர்ந்தது. அவர் மனதில் நாம் எப்படி வெளிநாடு போக முடியும் என்ற யோசனை பலமானது. கந்தனிடமே கேட்டு விடலாமா என்று யோசனை பலம். 2 வாரங்களில் வேலையை ராஜினாமா செய்துவிட்டு கந்தன் துபாய்க்கு பயணமானான். 1 மாதம் கழித்து ராமனுக்கு ஒரு பார்சல் வந்தது. 500 ரூபாய் வரி கட்டி வாங்கி கொண்டார். இந்த தொப்பி 1000 ரூபாய் இருக்கும் போலவே, இதை அனுப்பணும்னு மனசு இருந்ததே, அவனுக்கு சொல்லு என்றார். இந்த பொருளுக்கு பதிலாக ரூபாயாக அனுப்பியிருந்தலாம் என்று ராமன் நினைத்தார். தான் வெளிநாட்டுக்கு போக வேண்டும் என்ற எண்ணம் மீண்டும் வலுத்தது. கம்ப்யூட்டர் படித்தால் வெளிநாடு போலாம் என்று சொன்னார்கள் சில பேர். ஜாவாதான் நல்லது என இன்னும் சில பேர். ஒரு பையனிடம் சந்தேகம் கேட்க போய், உங்களுக்கு எதுக்கு சார் இந்த வயசுல இதெல்லாம் என்று பரிசித்தான். பாதியில் நிறுத்திவிட்டார். 10,000 ரூபாய் முன்பணம் கட்டினால் சிங்கப்பூரில் வேலை வாங்கி தருவார் என்று கேள்விப்பட்டு அவரை பார்க்க போய் அந்த ஏஜென்ட் மோசடியில் கைதாகி சிறையில் இருக்கிறான் என்ற தகவல். ஒரு நாள் ஓட்டலில் ராமன் காஃபி சாப்பிடும் பொழுது கோட் சூட் போட்ட ஒருவர் எதிரில் வந்து அமர்ந்தார். தன்னை அபுதாபியில் இருப்பதாக அறிமுகப்படுத்தி கொண்டார். உடனே ராமன் அங்கு வேலை வாய்ப்பு பற்றி கேட்கவும், வெளிநாட்டில் போய் பிழைப்பதை விட நம்ம ஊரில் பிச்சை எடுத்து பிழைத்து கொள்ளலாம் என்று அவர் அறிவுரை கூறினார். வெளிநாட்டில் போய் வேலை செஞ்சு காசு சேர்த்த திமிர் என நினைத்து கொண்டார். 3 மாதம் கழித்து கந்தனிடமிருந்து மறுபடியும் கடிதம். அதில் அவன் வேலை செய்யும் இடத்தில் ஒரு உதவி மேனேஜர் பதவி காலியாக இருப்பதாகவும் அதை அவனுடைய நண்பன் ஒருவனுக்கு தெரிவித்து மனு போட சொன்ன கடிதம் திருப்பி வந்து விட்டதாகவும் அவன் இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து எழுத முடியுமா எனவும் கேட்டிருந்தான். உடனே ராமனின் மூளை வேகமாக வேலை செய்தது. எதற்கு போய் அவனோட நண்பனுக்கு சொல்லணும்? நாமளே அந்த வேலைக்கு அப்ளை பண்ணி போனா என்ன என தோன்றியது. அன்றிரவே கந்தன் கொடுத்த அட்ரஸுக்கு விவசாயத்துறை பற்றி ஒரு நீண்ட கடிதம் எழுதினார். துளி பிசிறில்லாமல் சுத்தமாக செய்யும் தன் வேலை திறமையை இந்தியா பயன்படுத்தி கொள்ள தவறிவிட்டது என அடிக்கோடிட்டார். முடிந்தால் தனக்கு மேனேஜர் பதவி கொடுக்க வேண்டும் என விண்ணப்பித்தார்.
1 மாதம் கழித்து அவருக்கு பதில் வந்தது. 30,000 சம்பளம் மாதம் என எழுதியிருந்தார்கள். உதவி மேனேஜர் வேலை எனவும் அதில் இருந்தது. 2 வாரத்தில் துபாய்க்கு வர சொல்லி மறுபடியும் கடிதம் போட்டார்கள். அவருக்கு 30,000 சம்பளத்தில் உதவி மேனேஜர் கிடைத்தது பரவாயில்லை என தோன்றி உடனடியாக 1,00,000 ரூபாயை ஏற்பாடு செய்து பெண் கல்யாணத்துக்கு வாங்கியிருந்த பணத்தையும் கடனையும் எல்லாத்தையும் விற்பனை செஞ்சு துபாய் கிளம்பினார். 4 ஜோடி ஷூ, 6 ஜோடி சில்க் ட்ரெஸ் என வீட்டுக்கு 1 மாசத்துக்கு தேவையான பொருள் என அனைத்தையும் செய்துவிட்டு துபாய்க்கு ஒரு வழி பயணத்துக்கு டிக்கெட்டும் பயணம் போட்டார். துபாயில் இறங்கியதும் அரசு விவசாயத்துறை சார்பில் ஒரு அதிகாரி வந்து அவரை அழைத்து கொண்டு ஒரு நட்சத்திர ஹோட்டலில் தங்க வைத்தார். இன்னைக்கு ராத்திரி இங்க தங்குங்க, நாளை காலையில உங்களை பணி செய்யற இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். இந்த ஹோட்டலில் தங்கும் செலவை அரசே ஏற்கும் என சொல்லி போனார். அந்த ஹோட்டலின் அறையில் இருந்த வசதிகள் அவரை மிகவும் கவர்ந்தன. மறுநாள் காலை அவர் அரசு அதிகாரியுடன் ஒரு மெர்சிடஸ் பென்ஸ் காரில் ஏறி 1 மணி நேர பயணத்துக்கு பின் அடைந்தார்கள். கொட்டை காடாக இருந்த இடத்தில் கார் நின்றது. சிறிது தூரத்தில் ஒரு மரத்திலால் ஆன கொட்டகை இருந்தது. இதுதான் இனிமேல் உங்க ஆபீஸ் என்று கூட வந்தவர் காட்டியதும் அவருக்கு ஏமாற்றம். ஆனால் ஜன்னல் வெளியே துருத்தி கொண்டிருந்த ஒரு ஏசி இருக்கவும், அப்பாடா ஏசி வச்சிருக்கான் என்ற மகிழ்ச்சி அவரை அழைத்தது. உங்கள் பெட்டியை இங்கே வையுங்கள் என்று சொன்னதும் ராமன் பெட்டியை மூலையில் வைத்தார். அவர் அங்கிருந்த ஒருவரிடம் மேனேஜர் எங்கே என்று கேட்டார். மேனேஜரா, அவர் ஃபீல்டில் இருக்காரு என்று அவன் கட்டிடத்தை விட்டு வெளியே வந்து கூட்டிட்டு போனான். அங்கு பல ஒட்டகங்கள் அங்குமிங்குமாய் மேய்ந்து கொண்டிருந்தனர். அப்போது கண் 2 ஒட்டகங்களை கூட்டிக் கொண்டு எதிரில் வந்தான். ராமன் திடுக்கிட்டு கந்தனை பார்க்கவும் கந்தன் கூசியபடியே அவரை பார்த்தான். அரசு அதிகாரி ராமனை கந்தனுக்கு அறிமுகப்படுத்தி, இவர்தான் உங்கள் மேனேஜர் கந்தன், இவர் புதிதாக வந்த துணை மேனேஜர் ராமன் என இருவரும் இந்தியாவிலிருந்து வந்தவர்தான். வேலை ரொம்ப சுத்தம் என சொல்லி வேலையை சொல்லிக் கொடுங்கள் என்று சொல்லிவிட்டு கார் புழுதியை விட்டு கிளம்பி பறந்தது. சில நிமிட மௌனத்துக்கு பிறகு, அப்பா நான் தான் ஏமாந்துட்டேன், விவசாயத்துறைன்னு சொல்லி ஆஃபீஸு வேலைன்னு நினச்சி வந்தா இங்கே ஒட்டகம் மேய்க்கிற வேலைன்னு தெரிஞ்சுது. ஏதோ கை நிறைய காசு வருதே, தங்கறதுக்கு அந்த மரக்கொட்டகை என்று அழுதான். என் நண்பர் என்ஜினியர் இருக்காருன்னு சொன்னேன்ல, அது குப்பை அள்ளுற வேலைங்கப்பா. என்விரான்மெண்டல் என்ஜினியர்னா இந்த ஊர்ல குப்பை அள்ளுறவங்களாமா. குப்பை அள்ளுறக்கு ஒரு லாரி கொடுத்துருக்காங்க. அவர் வாயை பொத்திட்டு தெருவில் குப்பை அள்ளுறான்னு என்று மறுபடியும் கூறி அழுதான். அது கிடக்கட்டும், துணை மேனேஜர்னு என்னை எடுத்திருக்கிறானே, எனக்கு என்ன வேலை? சொல்றேன்னு கோவிச்சுக்காதீங்க, இங்க ஒட்டக சாணியை அள்ளுறதுக்கு ஆள் வேணும். அதை என் நண்பனுக்கு சொல்லலாம் என்று கடிதம் போட்டேன். ஆனால் நீங்க இங்க வந்து ஏமாந்துட்டீங்க. ராமன் முகத்தில் ஒரு ஏமாற்ற புன்னகை நெளிந்து மறைந்தது. ஒரு அசாதாரண தெளிவுடன் சொன்னார். கந்தா, வடை என்ன சொன்னா என்ன, தொலைய என்ன சொன்னா நமக்கு என்ன, கையில காசு வருதுல்ல, ஊர்ல ஏகப்பட்ட கடனை வாங்கி இங்க வந்தாச்சு. திரும்பி போனா நம்ம மான மரியாதை போயிடும். வந்த வேலையும் இனிமேல் கிடைக்காது. வாங்கின கடனை இந்த ஜென்மத்துல அங்க போனா அடைக்க முடியாது. பேசாம இவன் சொன்ன வேலையை செஞ்சுட்டு போனா நல்லதுதான். இந்தியாவில் 20 வருஷமா அங்கே வேலை செஞ்சேனே, என்ன கிழிச்சேன், என்ன பைசா மிஞ்சிச்சு? இங்கே வந்து 5 வருஷம் ஒட்டக சாணி அள்ளுனம்னா எவ்வளவு காசு தேரும்? ஒரு 10 லட்சமாவது கிடைக்குமில்ல? கர்ம வீரராக மேல்கோட்டை கலற்றி தோளில் போட்டுக்கொண்டார். சாணியை அள்ளுறதுக்கு கரண்டி கூட இந்த மாதிரி ஏதாவது வச்சிருக்குதா? இல்லை அது எப்படி அள்ளணும் என சொல்லு, என்ன சட்டுப்புட்டுன்னு வேலையை தொடங்கலாமா என்றார். கந்தன் ஆச்சரியமாக அவரை பார்த்தான்.